வேலை போயிருச்சு ஆனா மாசமானா இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷனை உங்கள எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இந்த 2025ல மட்டும் கடந்த 6 மாசத்துல 1 லட்சத்துக்கும் மேலான இந்தியர்களோட வேலை வாய்ப்புகள் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலவோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் காஸ்ட் கட்டிங் பண்ணுறோம், டவுன் சைசிங் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்கச்சக்கமான காரணத்தால் நிறைய கம்பெனிஸ் 1-2 கோடிக்கும் மேலான எம்ப்ளாயீஸை வேலை நீக்கம் பண்ணுறதா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபியூச்சர் போய்கிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்குமே எந்த டைம்ல வேணாலும் எதிர்பாராத மாதிரியான இந்த ஒரு சிச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நிறைய இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும், இன்கேஸ் ஒரு வேலை போயிருச்சுனாலும் அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு Wallah தமிழ். நான் உங்க மேகலா. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க வேலை போயிருச்சு அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலிக்கு சொல்றீங்களோ இல்லையோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றீங்களோ இல்லையோ, எங்கிருந்து நீங்க கடனெல்லாம் வாங்கி அதுக்காக இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வங்கிகளுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன் அதை சொல்றேன்னா, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றப்போ என் வேலை போயிருச்சு, எனக்கு ஒரு டெம்பரரி மொரட்டோரியம் பீரியட் தேவைப்படுது, என் வேலை இன்னொரு வேலை எனக்கு திருப்பி கிடைக்க வரைக்கும் என்னால் எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனை அவங்களுக்கு புரிய வச்சீங்கன்னா இந்த மொரட்டோரியம் பீரியட் அலாட் பண்ணுவாங்க. இந்த மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு எமர்ஜென்சில ஒரு பர்சனுக்கு வேலை போயிருச்சு, இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிசிக்கலி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, மற்ற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இந்த ஒரு பீரியடை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒரு 3 குறிப்பிட்ட மாதங்களுக்கு அந்த பர்சனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இத்தனை மாசத்துக்கு நீ வந்து இஎம்ஐ லோன் பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் கொடுக்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாசத்துக்கு நீ பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றப்போ இந்த 3 மாசத்துக்கான இஎம்ஐ ஆகட்டும் மற்ற விதமான கடன் எல்லாம் நான் வந்து அடைக்க தேவையில்லையா, அப்ப அது அப்படியே எனக்கு வந்து போனஸ்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இஎம்ஐ நான் கட்டினா போதுமான்னு நீங்க கேட்கலாம். அதுதான் தவறு. உங்களோட டைம் பீரியடை மட்டும்தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த 3 மாசத்துக்கு நீங்க என்னென்ன கட்ட வேண்டியிருக்கோ எல்லாத்தையும் ஒன்று டென்யூர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க, இஎம்ஐல வந்து ஆட் பண்ணிக்குவாங்க, அப்படி இல்லைன்னா மொத்தமா லோனை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த மொரட்டோரியம் பீரியடோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி பண்றதால 3 மாசத்துக்கு நீங்க சேஃபா இருப்பீங்க, அது பேங்க்குக்கும் தெரியும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆனா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க ஏதாவது வேலையை பார்க்கறது இல்லை இன்கம் சோர்ஸ் ரெடி பண்றதுன்னு நீங்க பண்ணிக்கிறது உங்களோட பொறுப்பு. ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஒருவேளை நீங்க வந்து நான் பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கலப்பா, நான் வந்து கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன், அவங்க கிட்ட வாங்கியிருக்கேன், இவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் கிட்ட நீங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்டயுமே நீங்க வந்து பேசி இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு வரலாம். ஏன்னா மந்த்லி நான் பே பண்ணிட்டே தான் நான் இருக்கேன், இந்த ஒரு மாசம் மட்டும்தான் எனக்கு வேலை எல்லாம் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வேலை தேடி எனக்கு அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் வர ஆரம்பிச்சிடும் சொல்லி அந்த மாதிரி கூட டிஸ்கஷன் பேசிஸ்ல நீங்க அந்த ஒரு டீலை வந்து பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட கரண்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் என்ன இருக்கு, அந்த வேலை போனதுக்கு அப்புறம் எப்படி எத்தனை சேமிப்பு இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எதுக்காக ஒரு வீடியோல நாங்க கத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்களை ஃபேமிலி வைஸ் பாத்துக்கிறதுக்காகவோ, உணவு வகையா நீங்க கிராசரிஸ் வாங்கி போடுறதுக்காகவோ, இல்ல இந்த மாதிரி இஎம்ஐஸ் பே பண்ற அளவுக்கு நீங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சோ அங்கதான் நீங்க வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு, நம்ம கிட்ட அசெட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் அங்க உருவாகும். சோ இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க செலவுகளை வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் எசென்ஷியலா இம்பார்ட்டண்டா தேவைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா அங்க உங்க கமிட்மெண்ட் வரும். இஎம்ஐஸ் அதுக்கான வழி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். சோ அடுத்ததா என்ன செலவு இருக்குன்னா கமிட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்டு, மற்ற விதமான எசென்ஷியல்ஸ், வீட்டுக்கு கிராசரி வாங்கி போடுறது, வாடகை கட்டுறது, பில்லு கட்டுறது, ஸோ இதெல்லாமே எசென்ஷியல்ஸ். இது எவ்வளவு வருது அப்படிங்கிறத பாருங்க. உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இல்ல உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் ஆகட்டும், மற்ற ஆஃபீஸ்ல இருந்து உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, அதுக்கான செட்டில்மெண்ட் வர வேண்டி இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எவ்வளவு இருக்கு. ஆடம்பர செலவுகள் ஒரு 2-3 மாசத்துக்கு நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியில போய் சாப்பிட்றது தவிர்க்கலாம். வீட்டிலேயே கொஞ்சமா ஏதாவது நீங்க வந்து அந்த மாதிரி என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணினாதான் ஃபைனான்ஷியலி எந்த விதமான சிக்கலையும் நம்ம வந்து சந்திக்காம இருக்க முடியும். ஸோ இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி எதுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத ஒரு 2 மாசத்துக்கு சாலிடா கால்குலேட் பண்ணி வைக்கிறது பாயிண்ட் நம்பர் 2. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இல்லாம போனா கூட உங்களோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கீழே மோசமா
போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது இன்னொரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். அது கம்பல்சரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு 25 வயசு நபருக்கு மாசம் 600 இருந்து 700 கட்டினாலே 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் வந்து கிடைக்குது. 15% டிஸ்கவுண்ட் வேற கிடைக்குது. அது போக 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தை விட சிறந்தது 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சிறந்தது சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்கு. இப்படி இத்தனை சலுகைகளோட நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஆல்டர்னேட் இன்கம் ரிசோர்ஸுக்கு தயாராகிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே ஒரு ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து தான் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்க துறையில அதுக்கான நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வீட்டில இருந்தே பண்ற மாதிரி அதாவது ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, தேடுங்க. அட் த சேம் டைம் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு இந்த மாதிரி புரோக்கா இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா யோசிக்காதீங்க. முதலீடு சேர அப்படிங்கிற பேர்ல இருக்கிற பணத்தை எல்லாமே இங்க போட்டு எந்த விதமான பிளானும் இல்லாம இன்கம் வரணுமே, ஏதாவது நம்ம பண்ணுமே அப்படிங்கிற அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. இன்னொன்னு, கன்சல்டிங் அசைன்மெண்ட்ஸா கூட பண்ணலாம். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதுக்கான கன்சல்டன்சி ஃபீஸ் ஒன்று சார்ஜ் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஏஜென்சி மாதிரி கூட கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீலான்சிங் நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த துறையில நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, எந்த துறையில நீங்க சிறந்தவரா இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரீலான்சிங் இன்கம் வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ்ல இருந்து வாங்குறது பண்றது பண்ணீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஸ்டேபிளா இருக்க முடியும். அதுக்காக ஃபுல் டைம் ஜாப் தேடுறதே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மந்த்லி ஸ்டேபிளான இன்கம் இஎம்ஐ எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு மிஷின் ஆனாவே இருக்கட்டும். பட் இங்கேயும் ஒரு ஆல்டர்னேட் இதுக்கு இது பண்ணி கொஞ்சம் பிரீதபிளா இருக்கலாமே. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். பாயிண்ட் நம்பர் 4, எந்த ஒரு விஷயத்தையுமே பேங்க் கிட்ட இருந்து மறைக்காதீங்க. உங்களோட எந்த லெவல் பை லெவல் எந்தெந்த ஸ்டெப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், இல்லை டிராஸ்டிக்கலா நீங்க ஏதாவது ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் கூட அவங்க கிட்ட மறைக்காதீங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி பேங்க் கிட்ட உங்க ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை பத்தி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கிறப்போ மறைக்காதீங்க. ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இன்கேஸ் நீங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேற ஏதாவது கிரெடிட் ஸ்கோர் கம்மி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல நிறைய பேர் அதை மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னா, அப்படி நம்ம மூடி மறைக்க போய் என்ன ஆகும், ஒரு 2 மாசம் ஒரு 3 மாசம் நம்ம இஎம்ஐ வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி பண்றப்போ நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு உங்களை என்பிஎன்னு மார்க் பண்ணிடுவாங்க. இந்த என்பி அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா எதுவுமே பண்ண கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட்ல வந்து உங்களோட இது ஃபார்ம் ஆனப்போ டிராஸ்டிக்கலா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்படியே இறங்கிரும். தேவையில்லாம நம்ம வந்து அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறப்போ நம்ம திருப்பி போய் அந்த மாதிரியான மறைமுகமா இருந்து நான் எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று பண்றேன், கடன் வாங்குறேன், திருப்பி இன்னொரு இதுல கிரெடிட் கார்டெல்லாம் வாங்கி நான் எப்படியாவது இது பண்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வராதிங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது லோன் வேணும், ஒரு ஹோம் லோன் வேணும், ஒரு நல்ல காரியத்துக்கு ஏதாவது ஒரு அசெட் சேர்க்கிற மாதிரியான கடன் உதவி பேங்க் கிட்ட இருந்து வேணும் அப்படின்னா கிடைக்காது. ஸோ அதனால அதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை மூடி மறைச்சு. பாயிண்ட் நம்பர் 5, உங்களோட இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகட்டும் இல்லை பிபிஎஃப் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஐயோ அதுல எல்லாம் நான் எப்படி கை வைக்கிறது, அதெல்லாம் கொடுப்பாங்களா மாட்டேன், எல்லாமே ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஆனா உங்களோட சிச்சுவேஷனை தகுந்து நீங்க முடிவு பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காசு வேணும் அப்படிங்கிற அவசரத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டோ, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு நகை ஜுவல்லரி இருக்கு அப்படிங்கிறத அடமானம் வைக்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டோ நீங்க வந்து இந்த இபிஎஃப்ல நம்ம எடுத்துருவோமே அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போக வேண்டாம். எதுவுமே அமையலப்பா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இந்த இபிஎஃப்க்கு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை வீட்டில் ஒரு அசெட் இருக்கு, அதை வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு ஃபைனான்சியலி போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது இந்த மாதிரி நேரத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதெல்லாம் தாண்டி எதுவுமே உதவலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இபிஎஃப் பிபிஎஃப்கான ஆப்ஷனுக்கு நீங்க வரலாம். ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்க கடைபிடிச்சாலே வந்து ஒரு அளவுக்கு பிரீதபிளா அந்த சிச்சுவேஷனை கிளீனா ஹேண்டில் பண்ண முடியும். எந்த விதமான பெரிய சிக்கலையும் போய் மாட்டாம அது டிராஸ்டிக்கலா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்னும் இறக்கி குறைச்சு காமிக்கிற மாதிரியான சிச்சுவேஷனை நீங்க உருவாக்காம இருக்க முடியும். இது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்குமே லோன் வாங்குறப்போ அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து எப்பவுமே உங்களோட சம்பளத்துல 30% தாண்டக்கூடாது. அந்த மாதிரியான இஎம்ஐ கட்டுறதுக்கான இன்கம்ல நீங்க இருக்கணும். அந்த மாதிரியான லோனு இஎம்ஐ நீங்க பிக் பண்ணணும். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நீங்க ஒரு 6 மாசத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே கான்ஸ்டன்டா சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு 3 மாசம் டைம்ல கூட உங்களால வேலையை ரீகெயின் பண்ணிட முடியும், வேற வேலைக்கு பார்த்துக்க முடியும். பட் அந்த சிச்சுவேஷனை கிளீனா ஹேண்டில் பண்ண முடியும் ஒன்லி எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இப்போவாவது சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, இல்லை கோல்டு
மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, பாண்டு, கோல்டுன்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கான சேவிங்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் தான் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு நார்மல் டேர்ம்ஸில் எப்பா நான்லாம் இவ்வளோதான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இதுக்கு தான் நான் வந்து இந்த வேலை வாய்ப்புகளை நம்புறதில்லை, நான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குமே ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுதான் நம்ம பாஸ்வாலா. அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட பேசி ஆலோசனை பெற முடியும். அது போக 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை வருஷம் வெறும் $999 உங்களால் 6 மொழியும் கற்றுக்க முடியும், எப்படி வேணாலும். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் வந்து சந்திக்கிறேன். Until then is Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.